நல்லா பச்சரிசி மாவு போட்டு நல்லா சலிச்சுக்கணும். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் அது தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த மாவில் நல்லா ஊற்றி நல்லா பெசரணும். அதாவது நல்லா மாவு வந்து தண்ணி ஆயிடக்கூடாது. அந்த போல இருக்கிற அளவுக்கு நம்ம அதை நல்லா பெசரிடணும். புட்டை வச்சு சாப்பிடுவோம். இந்த பதத்துக்கு நல்லா பெசரி விட்டுட்டு நம்ம இட்லி அவிக்கிற சட்டி இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம இதை அவிக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து பண்ணுறது புட்டு, பச்சரிசி புட்டு. புட்டு மாவு கடையில் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டிலே வந்து அரைக்கிறதுனால நம்ம பச்சரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இடியப்பமும் பண்ணிக்கலாம், பச்சை புட்டும் அவிச்சிக்கலாம், கொழுக்கட்டை பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இட்லி சட்டியில் எப்படி இட்லி நீங்கள் வேக வைப்பீங்களோ அது மாதிரி நம்ம இந்த புட்டை வந்து புட்டு மாவு வச்சு வேக வைக்கிறோம். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இது வந்து நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு அதை எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்து நம்ம அதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நாங்கள் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். சரி, அந்த ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இனிப்பு அந்தளவுக்கு நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, தேவையான அளவு தேங்காய் பூ எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா பெசரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான டேஸ்டியான புட்டு ரெடி. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேலையும் ரொம்ப சிம்பிள், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா மெதுவாக சாப்பிடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும்.